வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவும் சோழனும் ரூமில் போய் செட்டில் ஆகிட மற்றவங்க ஹாலில் பாய விரிக்கிறாங்க. சேரனுக்கு மனசே ஒரு மாதிரி செட்டில் ஆகாமல் இருக்கு. அவர் என்ஜினியருக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் கால் பிக்காகல போல இருக்கு. முகம் ஒரு மாதிரியா இருக்கு. பாய விரிச்சிட்டு நிமிர்ற பாண்டியன், யாருக்குன்னு இந்த நேரத்தில் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, அந்த என்ஜினியருக்கு தாண்டா, அவர் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே, மணி என்ன ஆகுது, இந்த நேரத்துலலாம் ஃபோன் பண்ணாதண்ணே அப்படிங்கிறாரு பாண்டி. இல்லடா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அதான் அப்படின்னு கலக்கத்தோட பார்த்துட்டு இருக்காரு. பாண்டி சொல்லியும் கேட்காம மறுபடியும் ட்ரை பண்றாரு சேரன். அண்ணே, அதுதான் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, மறுபடியும் எதுக்கு கால் பண்ற, விடுனேங்கிறாரு பல்லவன். இல்லடா, ஒருவேளை சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகி இருந்தா சார்ஜ் போட்டதும் ஆன் ஆகி ரிங் போகும்ல, அதான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்றாரு சேரன். அண்ணே, வீட்டில் ஆளெல்லாம் இருப்பாங்க, இப்படிலாம் பண்ணாதண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல சேரன் தயக்கமாக இருக்காரு. எனக்கு உன் நிலைமை புரியுதுண்ணே. சோழன் அப்படி படன்னு பேசுனது உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அவன் ஒரு லூசுண்ணே, அவன் சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படிங்கிறாரு பாண்டி. நேத்து கூட இன்ஜினியர்கிட்ட பேசணும்னு தாண்டா இருந்தேன். சந்தா கால் பண்ணி வேற விஷயம் பேசுச்சா, அந்த டென்ஷன்ல மறந்துட்டேன்டா அப்படின்னு சேரன் தான் ஒரு எமோஷனல் ஃபூல்ங்கிறத அப்பட்டமா நிரூபிக்கிறாரு. அவங்க ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்களானே அப்படின்னு பாண்டி கேட்க, பிரச்சனைன்னு எதுவும் இல்லடா, ஆனா சந்தாவுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு அதுக்கு பயமா இருக்குன்னு என்கிட்ட சொன்னுச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, பல்லவனும் பாண்டி அவரை ஒரு பரிதாபமா பாக்குறாங்க. பெருசாக பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் அவளை சமாதானப்படுத்துறதுல தான் நான் ஃபோன் பண்ண மறந்துட்டேன், ஏன் தப்பு தான் அப்படின்னு அப்பாவியா தன்னோட தப்பையும் உடனே ஒத்துக்கிறாரு சேரன். நிலா பரவாயில்ல, ஏதோ பக்குவமாக பார்த்து பேசுச்சு, சோழன் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டான் அப்படின்னு சேரன் கொஞ்சம் சங்கடமாக சொல்ல, அவன் வேணும்லாம் பேசலன்னுங்கிறாரு பாண்டி. எனக்கும் தெரியுதுடா, நம்ம அண்ணன் தானேங்கிற உரிமையில ஏதேதோ பேசிட்டான், ஆனா சில வார்த்தைகள் நம்மளை கஷ்டப்படுத்துது, அதை அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாரு சேரன். பல்லவன் ரூம் கதவு பார்த்துட்டு, சோழன் பயங்கரமா மாறிடுச்சு இல்லைன்னே அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமாண்டான்னு தலையாட்டுறாரு பாண்டி. சில நேரம் அவன் மாற்றம் நல்லா தான் இருக்கு, சில நேரம் கிறுக்கா மாறிடுறான் அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாருமே கொஞ்சம் அமைதியா நிக்கிறாங்க. அண்ணே, விடுண்ணே, இதெல்லாம் போட்டு ரொம்ப யோசிக்காத, சரியாயிடும், படுக்கலாம் வான்னு பாண்டி கூப்பிடுறாரு. சொல்லிட்டு பாண்டி பாயில உட்காந்து போர்வை எடுக்க பல்லவனும் வந்து உட்கார்றாரு. வாண்ணே அப்படின்னு சேரனை கூப்பிட அவரும் வந்து படுத்துடுறாரு. படுத்தாலும் சேரன் சங்கடம் குறையாம அப்படியே ரூஃபை பார்த்துட்டு படுத்திருக்காரு. பல்லவன் பாண்டிய சுரண்டி, அண்ணே கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமான்னு கேட்குறாரு. பாண்டி அவ்வளோதான் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஏய், டிவியில கைய வச்ச மொதல் டெட் பாடி நீதாண்டா, காலையிலேருந்து ஓடுதுடா டிவி, அண்ணனுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடு, பேசாம கண்ணை மூடி தூங்கு அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு அவர் தலையை ரைட் சைடு திருப்பிக்கிறாரு. உடனே பல்லவன் மொபைல் எடுத்துக்கிட்டு அவருக்கு முதுகு காட்டி திரும்ப பாண்டி எழுந்து உட்காந்து பார்க்குறாரு. டேய், டிவி இல்லைன்னொன்னே இப்போ ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. தூக்கம் வர்ற வரைக்கும் எதையாச்சும் பார்க்கணும்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஏண்டா டிவி ஃபோனு இதெல்லாம் இல்லாமல் தூங்க மாட்டியா நீ அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே கேட்குறாரு. பழகிட்டேனே அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி எனக்கும் காட்டி தொலை அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன திட்டிட்டு இப்போ நீ மட்டும் பார்க்கலான்னு சொல்கிற அப்படின்றாரு பல்லவன். ஒரு சின்ன ஏப்பம் விட்டுட்டு, நானும் அந்த மாதிரி தாண்டா பழகிட்டேன், காமி அப்படிங்கிற பாண்டி. அண்ணே வாண்ணே, அன்னைக்கு விட்ட சீரீஸை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சேரனை கூப்பிடுறாரு. இல்லடா, நீங்கள் பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல, அப்புறம் பாதியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு கதை புரியலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி போடுங்கிறாரு சேரன். பல்லவன் அந்த சீரீஸை ஃபோனில் ஆன் பண்ண ரெண்டு பேரும் தலையை தூக்கிட்டு ஆளுக்கு ஒரு கையை முட்டு கொடுத்துட்டு பார்க்குறாங்க. பல்லவனும் பாண்டியும் சிரிச்சிட்டு இருக்க சேரனோட மனசுல சோழன் பேசுனது தான் வந்து நிக்குது. நிலா கிட்ட வேலையை வாங்கிட்டு பணம் கொடுக்காம எப்படி ஏமாத்திட்டு இருக்கான் பாரு அந்த ஆளு, உன்ன மாதிரியே நிலாவும் ஓசியில வேலை செய்வான்னு நினைச்சியான்னு அப்படின்னு சோழன் சொன்னதையே நினைச்சிட்டு படுத்திருக்காரு. நடேசன் டெம்போவை ஓட்டிட்டு இருக்க அவருக்கு ஒரு கிளீனர் கிடைச்சிட்டாங்க போல இருக்கு. அப்படியே சைடில் பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டே வர அங்கே ஒரு பைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது அவரோட எக்ஸ் செம்பருத்தி தான்.
ஆமா, இந்த வண்டியை எப்போ வாங்குனீங்க அப்படின்னு அவங்க கேட்க, அப்படின்னு கேட்குறாரு அவரு. முதல்ல டெம்போ வச்சுருந்தீங்க, அப்புறம் லாரிக்கு மாறுனீங்க, இப்போ திரும்பவும் டெம்போ ஆயிடுச்சு, வண்டி சின்னதுலேருந்து பெருசாகி மறுபடியும் சின்னதாயிடுச்சு அப்படின்றாங்க செம்பருத்தி. அது 2-3 லாரி வச்சிருந்தேன், வயசாகி போச்சுல்ல, ஓட்ட முடியல, அதுதான் எல்லாத்தையும் வித்துட்டேன். இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வண்டி வாங்கினேன், வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு நடேசன். ஆனால் நாம் வேற ஒன்று எதிர்பார்த்தோம் அவர்கிட்ட. டெம்போ வச்சுருந்தப்ப தான் முதல்ல உன்னை பார்த்தேன், இப்போ பாரு டெம்போ வந்ததால தான் ரெண்டாவது நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம். சும்மா என்னத்தனாலும் சொல்லாதீங்க, நீங்கள் எங்கே வண்டி ஓட்டுறீங்க, எப்போ பாரு ஏன் கடையில வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு செம்பருத்தி சொல்ல சிரிக்கிறார் அவரு. ஒரு சவாரி கூட நீங்கள் போய் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க செம்பருத்தி. ஆமாம், 4-5 குமரிங்களை பெத்து வச்சிருக்கேன், அதுங்களெல்லாம் நான் சம்பாதிச்சு தான் கரை ஏத்தணும் பாரு. சொந்த வீடு இருக்கு, வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, 4 பசங்க வளர்ந்துட்டானுங்க, அவன் வேலையை பார்த்துட்டு போறானுங்க. அப்புறம் என்ன, சின்ன பையன் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஏதோ நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு நடேசன் உள்ள நிலைமைய தெல்ல தெளிவா சொல்றாரு. கேக்குற செம்பருத்தியும் சிரிப்போட அவரை பார்த்துக்கிட்டு இருக்க, இரு பாட்டு போடுறேன் அப்படின்னு பாட்டை போட்டு விடுறாரு. எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே டான்ஸ் வேற, ஒரே குத்து பாட்டுக்கு இவர் ஆடிக்கிட்டு இருக்க. ஏங்க முதல்ல பாட்டை நிறுத்துங்கன்றாங்க செம்பருத்தி. ஏன், இந்த பாட்டுக்கு என்ன நல்லா தானே இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, சரி சத்தத்தையாவது குறைங்க, காது வலிக்குதுன்றாங்க செம்பருத்தி. அதை சொன்னியே, அது ஓகே, இந்தா குறைச்சிட்டேன் போதுமானு வால்யூமை ரெடியூஸ் பண்ணுறாரு. அவர் ஜாலியாக ஆடிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க செம்பருத்தியும் சிரிப்போட பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. தினமும் கடை பக்கம் வர்றீங்க போகிறீங்க, உங்கள் வீடு மட்டும் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க, காட்டவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க செம்பருத்தி. இப்போ சொல்லு, இப்போவே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஐயையோ இப்பெல்லாம் வேணாங்க, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, உங்களுக்கு 4 பசங்க இருக்கிறதா சொன்னீங்க, அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் கேட்டேன்றாங்க செம்பருத்தி. சீக்கிரமே கூட்டிட்டு போய் காட்டுறேன், அவங்களுக்கும் அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டு யாருன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு நடேசன் ரொம்ப ஸ்போர்ட்டிவா சொல்ல, அது சரி, ஏங்க நீங்க பாட்டுக்கு போய் உங்க பசங்க கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி வைக்காதீங்க அப்படின்றாங்க செம்பருத்தி. எனக்கு என்ன பயம், நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு நடேசன். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு செம்பருத்தி சிரிப்போட சொல்ல, இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு நடந்து போய் அலையக்கூடாது, நான் இருக்கேன்ல, நான் உன்னைய கொண்டு போய் விடுறேன் டெய்லியும் அப்படின்னு நடேசன் சொல்ல, எதுக்கு, ஊர் ஆளுங்கெல்லாம் ஏதாவது சொல்றதுக்கா அப்படின்னு செம்பருத்தி கேட்க, அவனுங்களுக்காகலாம் யோசிச்சுட்டு நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, இங்க பாரு, இனிமே நானே தினம் வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போறேன் என்ன அப்படின்னு அவர் சொல்ல, அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சரி சரிங்கிறாங்க. வண்டி போயிட்டு இருக்கு. அதான் அந்த தெருவில் கொஞ்சம் தூரத்துல வரும், அங்கதான் நிப்பாட்டிடுங்கன்றாங்க செம்பருத்தி. அங்கதான் வீடான்னு அவர் கேட்க, ஆமா நான் இப்போதைக்கு என் தங்கச்சி வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, அப்படியான்ற மாதிரி பாக்குறாரு அவரு. ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச வீடு ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, உனக்காக நான் வீடே கட்டி தர மாட்டேனா, என்ன கேள்வி இதுன்னு பயங்கரமா சவடால் அடிக்கிறாரு நடேசன். கேட்குற நம்மளுக்கு ஜாலியா சிரிக்க தான் தோணுது. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சலே இல்லை அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, இந்த பேச்சுல தானே நீ விழுந்துட்ட, அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் தான் அப்படின்னு ஒரு கூல் வாய்ஸ்ல சொல்றாரு நடேசன். ஏதோ சீரியல் பார்க்குற ஃபீலிங் இல்லைனாலும் ஜாலியாக ஒரு ட்ராவலை பார்க்குற ஃபீலிங் வருது. அட போங்க எதையாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு வெக்கத்தோட சிரிங்கிக்கிட்டு தலையை திருப்பிக்கிறாங்க செம்பருத்தி. ரைட் திரும்பியாச்சு, எந்த வீடுன்னு கேட்குறாரு. நிறுத்துங்க இங்கேயே நிறுத்துங்கன்றாங்க செம்பருத்தி. ஏன், நான் வீட்டு முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டுறேங்கிறாரு அவரு. வீட்டுக்கிட்ட எல்லாம் போக வேணாம் அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, கொஞ்ச தூரம் வந்து ஒரு ரோட்டோட டேர்னிங்ல நிறுத்தி இங்கேயான்னு கேட்குறாரு. இறங்கி வர்ற நடேசன் கதவை திறந்து விட்டுட்டு பைய கொடுன்னு சொல்ல, செம்பருத்தி அவங்க கையில இருக்க ஒயர் பேக்கை கொடுத்துட்டு இறங்குறாங்க. அவங்க இறங்கினதும் பைய நீட்டிக்கிட்டு தூக்கி போயிருவியான்னு கேட்குறாரு. அதெல்லாம் போயிடுவேன்றாங்க அவங்க. சரி பார்த்து பத்திரமா போன்னு சொல்ல, சரி வாரேன் அப்படின்னு புன்னகை முகத்தோட கிளம்புறாங்க செம்பருத்தி. அவரு டோர்கிட்டயே நின்று பார்த்துட்டு இருக்க கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்க்குறாங்க. இளமையில் வர்ற காதல் கூட வேற என்னெல்லாமோ கலந்துருக்கும்,
ஆனா முதுமையில வர்ற காதல் கூட ஆறுதலும் அன்பும் மட்டும்தான் கலந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பு தான் செம்பருத்தி கண்ணுல தெரியுது. அவங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போக இவர் டாட்டா சொல்ல அவங்களும் பை சொல்றாங்க. பார்த்து போ அப்படின்னு இவர் சொல்ல அவங்க அந்த ரோட்ல நடந்து போய் டேர்னிங்ல மறைஞ்சிடுறாங்க. மறுநாள் பொழுது விடிய பல்லவன் காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. பாண்டி ஒர்க் ஷாப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. நிலா அவங்க ரூம்ல இருந்து கிச்சனுக்கு வர குட் மார்னிங்க அப்படின்னு பாண்டி திரும்பி சொல்லிட்டு மறுபடியும் தலையை சீவுறாரு. பல்லவனும் நிமிந்து பார்த்து குட் மார்னிங் அண்ணிங்கிறாரு. 2 பேருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு கிச்சனுக்கு வர்றாங்க நிலா. எப்படியா சேரன் அங்கதான் இருப்பாருன்னு நினைச்சிட்டு அண்ணன்னு கூப்பிட்டுட்டு எட்டி பார்க்க அவர் அங்க இல்ல. அவங்க பால் பாக்கெட் எடுத்து பாத்திரத்துல ஊத்தி காய்ச்சிக்கிட்டு அங்க பக்கத்துல மூடி இருக்க பாத்திரத்தெல்லாம் திறந்து திறந்து பாக்குறாங்க. எல்லாத்துலயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. டிஃபன் லஞ்ச் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு ஹாலுக்கு வர்ற நிலா பாண்டி அண்ணன் எங்கன்னு கேக்குறாங்க. தெரியலங்க, காலையில எழுந்திரிச்சதுல இருந்தே நானும் பார்க்கலங்கிறாரு அவரு. பல்லவா நீ பார்த்த அப்படின்னு நிலா கேட்க இல்லையே நீங்கிறாரு அவரும். கடைக்கு எங்கேயாவது போயிருக்கும்னு நினைக்கிறேன்றாரு பாண்டி. கடைக்கு எதுக்கு பாண்டி போறாரு? மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் எல்லாமே சமைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல சமைச்ச சத்தம் கூட ஒண்ணுமே கேட்கல அப்படின்றாரு பாண்டி. நாம நல்லா தூங்கிட்டோம்ல, சத்தமே இல்லாத மாதிரி சமைச்சிருக்குது, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பல்லவன் சொல்ல பாண்டிய நிலாவும் யோசனையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவா அண்ணனுக்கு போன் போடுங்கிறாங்க நிலா. உடனே அவரும் கால் பண்றாரு. பாண்டியன் நிலாவும் பல்லவன் என்ன பேச போறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காதுல இருந்து போன் எடுக்கிற பல்லவன் ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்குதுங்கிறாரு. உடனே நிலா அவங்க மொபைல் எடுக்கிறாங்க. சேரன் அட்டன் பண்ணி சொல்லுப்பாங்கிறாரு. எங்க இருக்கீங்கன்னு, வீட்டுல உங்களை காணோம் அப்படின்னு நிலா கேட்க நான் ஒரு வேலை விஷயமா வெளியில வந்திருக்கேன்ப்பா, முடிய போகுது, இப்ப வந்துடுறேங்கிறாரு அவரு. சரிண்ணே அப்படின்னு இறங்குன குரல்ல சொல்ற நிலா ஏதோ வேலை விஷயமா போயிருக்கேன்னு சொல்றாரு அப்படின்றாங்க நிலா. அண்ணன் அப்படிதானே, வேலைன்னு வந்துட்டா காலையில எதுக்கு நைட் எதுக்குன்னுலாம் பார்க்காது, அது போயிடுங்கிறாரு பல்லவன். என்ன வேலையா இருக்கும் இந்நேரத்திலேயே அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்கவே பால் பொங்குற சத்தம் கேட்க ஷோ அடுப்புல பாலை வச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி வர அதுவரெல்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன், நானே பொங்கி வழிஞ்சு உன்னை பார்க்க வரேன்ற மாதிரி மொத்த பாலும் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஓடி வந்து ஆஃப் பண்ண பாதிக்கும் கீழே குறைஞ்சிருது. அது சோழன் ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. பாண்டி கதவு கிட்ட நின்று ரோட்டை பார்த்துட்டு இருக்க அவர் பின்னாடி வந்து தோள்பட்டை கிட்ட அவரோட முகத்தை வச்சு அங்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சோழன் கேட்க பாண்டி படார்னு திரும்ப சோழனோட ரைட் சைடு முகம் டேமேஜ் ஆயிடுது. பாண்டியோட லெஃப்ட் சைடு முகத்துல சரியான அடி. அப்படின்னு வழியில கத்துறவரு ஏண்டா அறிவில்ல, எதுக்குடா இவ்வளோ கிட்டக்க வந்து நிக்கிற அப்படின்னு கத்துறாரு. ஏண்டா வாசல பாக்குறியே, யார பாத்துட்டு இருக்கன்னு பார்த்தேன்டா அப்படின்றாரு சோழனும் முகத்தை தேய்ச்சிக்கிட்டு. இப்படி மாடு மாதிரி வந்து முற்றியடா அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியன் தேய்ச்சிக்கிட்டு அண்ணன் வரேன்னு சொல்லுச்சு, அதான் பாத்துட்டு இருந்தேன்றாரு அவரு. ஏண்டா அண்ணன் என்ன சின்ன குழந்தையா, வேலையா தானே போயிருக்கு, வந்துருங்கிறாரு சோழன். அதுக்காக வாசலையே பார்த்துக்கிட்டு இருப்பியா நீ அப்படின்னு சோழன் கேட்க அப்படின்னு வழியில நெத்தி போட்டு கண்ணை எலும்புன்னு தேய்ன்னு தேய்க்கிறாரு பாண்டி. நல்லா வந்து இடிச்ச வச்சுட்டான்டா மர மண்டைய அப்படின்னு அவரு தேய்ச்சிட்டு இருக்காரு. ஏண்டா இங்க பாரு, வீங்கி எதுவும் இருக்கா அப்படின்னு அவரு காமிக்க போடா பண்ணி அப்படின்றாரு பாண்டி. என்ன அனிமல்ஸ் பேரை சொல்லி திட்டிக்கிறீங்க, புதுசா இருக்கே அப்படின்னு பல்லவன் கேட்க நிலா டீ போட்டு எடுத்துட்டு வர்றாங்க. இவன் கிடக்குறான்டா லூசு பைய அப்படின்னு பாண்டி இன்னும் வழியில உச்சி கொட்டிட்டு தான் இருக்காரு. டேய் அப்படின்னு சோழனும் தேய்ச்சி விட்டுட்டு தான் இருக்காரு. இந்தாங்க அப்படின்னு டீ கொண்டு வந்து சோழனுக்கும் பாண்டிக்கும் நீட்டுறாங்க நிலா. தேங்க்ஸுங்கன்னு பாண்டி எடுத்துக்க சேரன் கரெக்டா உள்ளர வர்றாரு. வாங்கண்ணே, எங்க உங்களை காணோமேன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம், காலையிலேயே என்ன வேலைன்னு நிலா கேக்குறாங்க. ஒன்றும் இல்லப்பா, அந்த என்ஜினியர் உனக்கு பணம் தரணும்ல, அவரை பார்க்க தான் நான் போயிருந்தேன் அப்படின்னு சேரன் சொல்ல நிலாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிடுது. அவங்க அதே சங்கடத்தோட சோழனை பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு பணம் வந்துடும்பா, நான் பேசிட்டேன்றாரு சேரன். அண்ணே இதுக்கு அண்ணே இவ்வளவு காலையில போனீங்க அப்படின்னு நிலா கேட்க ஆமாப்பா, அன்னைக்கே நீ சொன்ன நான் பேசி இருக்கணும், ஆனா நான் மறந்துட்டேன், அதான் காலையிலேயே போய் நேர்லயே பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். அவரும் வேணும்னு எல்லாம் பணம் போடாம இழுத்து அடிக்கல, கொஞ்சம் அதிக வேலையில மாட்டிக்கிட்டார் போல. நான் இருக்கும்போது தான் ஆன்லைன்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டாரு, ஒரு 2 மணி நேரத்துல உங்களுக்கு மெசேஜ் வந்துரும்னு சொன்னாரு. அப்படி வரலன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் கேக்குறேன்.
அப்படின்றாரு சேரன். இதுக்கான இவ்வளோ காலையில போனீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஆ அப்படின்றாரு அவரு. எல்லாருக்கும் சமைச்சு வேற வச்சுட்டு போயிருக்கீங்க, எவ்வளவு வேலை, எங்க யாரையாச்சும் கூப்பிட்டுருக்கலாம்லன்றாங்க நிலா. அதெல்லாம் இல்லப்பா, பரவாயில்லப்பா, ஒருவேளை வர்றதுக்கு முன்ன பின்ன கூட ஆகும்னு தோணுச்சு, உங்களுக்கு எல்லாம் பசிக்கும்ல, அதான் செஞ்சு வச்சுட்டு போனேன் அப்படின்னு ஒரு அப்பாவி அம்மாவா அவர் சொல்ல நிலா அவரை பரிதாபமா பாக்குறாங்க. ஏன்னு அவர் பணம் போடும்போது நீ பாத்தியா, சும்மா ஏதாவது சொல்ல போறாருன்றாரு சோழன். அவரோட காரியத்துல கவனமா இருக்க என்னென்னங்கிற மாதிரி பல்லவனும் பாண்டியும் பாக்குறாங்க. இல்லடா, ஏதோ நெஃப்ட்ல பண்ணிருக்கேன்னு சொன்னாரு, வந்துரும்பா அப்படிங்கிற சேரன் அங்கிருந்து கிச்சனுக்கு போக, அண்ணே அண்ணே அவர் நம்பர் இருந்தா கொடுன்னு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டு செக் பண்ணிக்குவோன்றாரு சோழன். இப்ப எதுக்கு அவரோட நம்பர்லாம் கேக்குறீங்க, சும்மா இருங்கன்றாங்க நிலா. இல்ல சும்மா அப்படின்னு அவர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்றாங்க நிலா. ரூம்குள்ள போன சேரன் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு, நிலா நான் கிளம்புறேன் பண்ணு வர்றாரு. அண்ணே இருங்கண்ணே, காலையில டீ குடிச்சிங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு எதுவுமே தெரியல, இப்ப வேலைக்கு போகணும்னு சொல்றீங்க, சாப்பிட்டு போங்கன்றாங்க நிலா. இல்லப்பா எனக்கு பெருசா பசி இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்றேன்றாரு சேரன். பாவம் ரொம்பவே காயப்பட்டாரு போல. அண்ணே பசி இல்லைன்னாலும் 2 வாய் சாப்பிட்டுட்டு போனேன், அதான் எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருக்கல்ல அப்படின்னு அக்கறையா சொல்றாரு சோழன். இல்லடா பரவாயில்ல, சைட்ல வேலை போய்கிட்டு இருக்கு, நான் போகலைன்னா வேலை நடக்காது, நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சேரன் நடக்க ஆரம்பிச்சுட. அண்ணே அப்படின்னு வாய்ஸே வராத குரல்ல கூப்பிடுறாங்க நிலா. வெளியே வந்தவர் டூல்ஸ் பேக் எடுத்துக்கிட்டு செருப்பு போட்டுட்டு நேரா போய் சைக்கிள் எடுக்கிறாரு. சைக்கிள்ல மாட்டி ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவரு சைக்கிள் எடுக்க பல்லவன் அண்ணனையே பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் அவர் சைக்கிள் எடுக்கிறவரெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கவரு இந்த பக்கமா திரும்ப, சோழன் இப்ப ஏன் நீங்க இந்த பண விஷயத்தை அண்ணங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க நிலா. ஏன் கேட்டேன்னா அப்படிங்கிறாரு அவரு. பணம் வருமா இல்லையான்னு நீங்க ஏன் டவுட்டாவே கேக்குறீங்க அப்படின்றாங்க நிலா. அதுல என்ன நிலா இருக்கு, ஆன்லைன்ல பணம் போட்டா உடனே வந்துடும், இவர் ஏன் 2 மணி நேரம் கழிச்சு வர்ற மாதிரி போடுறாரு, அதை கேட்கும் போதே ஒரு டவுட் வருதுல்ல அப்படின்னு சோழன் கேட்க, நமக்கும் அது நியாயமா தான் படுது, இப்படிலாம் ஏதாவது சொன்னா அண்ணன் நம்பிடும், அண்ணனை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி, அதுக்காக தான் கேட்டேன்றாரு சோழன். நீ விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அவரு சொன்னது நியாயமா இருக்க நிலாவும் எதுவும் பேச முடியாம நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கு. பாண்டி கையில டம்ளரை வச்சுட்டு நிக்க, பாண்டி கிளாஸை கொடுங்க அப்படின்னு வாங்கி தட்டுல வச்சுக்கிட்டு பல்லவன் கிட்ட வர அவரும் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு அப்படியே டம்ளரை வைக்கிறாரு. வாங்கிட்டு நிலா கிச்சனுக்கு போறாங்க. ஏய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா அப்படின்னு பாண்டி சொல்ல, புரியலையே, நான் என்னடா ஓவரா போயிட்டேன் அப்படின்னு சோழன் கேக்குறாரு. நேத்து நீ பேசுனதுக்கு அண்ணன் எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா, ராத்திரிலாம் ஒழுங்கா தூங்க கூட இல்லடா, புரண்டு படுத்துக்கிட்டு இருந்துச்சு, நான் எவ்வளவுதான் பேசினாலும் நீ பேசுனதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்றாரு பாண்டிய ஆதங்கத்தோட. டேய் லூசு, அண்ணன் வேற ஏதாவது யோசிச்சு மூட் ஆஃப்ல இருந்திருக்கும், நீ உடனே என்ன காரணம் காட்டுவியே அப்படின்னு சோழன் சொல்ல, அட லூசு பையிலேங்கிற மாதிரி பாண்டி பார்க்க பல்லவனும் அதே மாதிரி தான் பார்க்குறாரு. நான் பேசுனது பிடிக்கலன்னா அண்ணன் என்கிட்ட நேரடியாக வந்து சொல்ல போகுது, போயும் உங்ககிட்டயே அண்ணன் இதெல்லாம் சொல்லும் அப்படின்னு சோழன் சொல்ல கடுப்பாகிற பாண்டி, டேய் வேணாம் அப்படின்றாரு. ஏய் என்னடா என்ன வேணாம், என்னடா வேணாம் அப்படின்றாரு சேரன் எகிரிக்கிட்டு. டேய் நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு பாண்டி சொல்ல, எங்க 2 பேரும் அடிச்சுக்க போறாங்களோன்ற பயத்துல பல்லவன் மெதுவா எழுந்து நிக்கிறாரு. ஓவரா பேசுனது நானா நீயாடா, உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நீ எதுக்குடா வந்து தலையிடுற அப்படின்னு பாண்டி கிட்ட எகிர்றாரு சோழன். டேய் அப்படின்னு பாண்டி கூப்பிட, டேய் இங்க பாருடா, தேவையில்லாமல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சோழன் மிரட்டிக்கிட்டு இருக்க பல்லவன் அவங்க பக்கத்துல வர்றாரு. டேய் உண்மையை தாண்டா சொல்றேன் போடா அப்படின்னு பாண்டி சொல்ல, பக்கத்துல வர்ற பல்லவன், அண்ணே உன் மேல தானே தப்புன்னு சோழன் கையில தட்டுறாரு. நீ தானே நேத்து நைட்டு ஓவரா பேசுன, அதனாலதான் அண்ணன் காலையிலேயே எழுந்திரிச்சோன்ன கடுப்பாகி என்ஜினியரை பார்க்க போயிருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் நீ என்னடா இவன் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற, நிலா அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் தானே இந்த விஷயமா அண்ணன்கிட்ட பேசுச்சு, அண்ணன் அந்த ஆள்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துருச்சு, அது தப்பு தானே, அதுக்கு நீங்க இல்லாம அப்படியே போய் கேள்வி கேட்டீங்க, என்ன மட்டும் இப்போ வந்து ரவுண்டு கட்டுறீங்க அப்படின்னு சோழன் ஸ்டெப்பாக கேட்க, சரிண்ணே அதுக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. டேய் பல்லவா
நீ சும்மா இருடா. அவங்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கிற அறிவு அவனுக்கு கிடையாது அப்படின்னு பாண்டி சொல்ல சோழனுக்கு புசு புசுன்னு ஏறுது. டேய் என்னடா எனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியோட தலையில மடார்னு ஒரு அடி வைக்கிறாரு. டேய் சோழா, இப்ப எதுக்குடா தலையில தட்டுன? எனக்கு அது பிடிக்காதுன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு பாண்டி கஷ்டப்பட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கேட்குறாரு. அப்ப அறிவில்லைன்னு சொன்னா அது எனக்கு மட்டும் பிடிக்குமா அப்படின்னு சோழன் எகிர்றாரு. டேய் எனக்கு செம்ம காண்டாகுது, ஒழுங்கா போயிடு, அடி வாங்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு கையால் தள்ளி விடுறாரு. ஒரு அடி பின்னாடி போன சோழன், டேய் என்னடா அடிச்சிருவியாடா, அட்ரா பாப்போம் அட்ரா பாப்போம் அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பாண்டி முன்னாடி வந்து நிற்கிறாரு. டேய் சும்மா இருடா அப்படின்னு பாண்டி தள்ளிவிட, டேய் அட்ரா அடி அப்படின்னு சோழன் சோல்ற ஏற்றிட்டு இருக்காரு. பல்லவன் சோழனை இழுத்து பிடிச்சிட்டு, அண்ணே சண்டை போடாதீங்க அண்ணே, விடுங்க அண்ணேங்கிறாரு. உடனே சோழன் பல்லவன் கிட்ட திரும்பி அவர் பிடிச்சிருந்த கையை படார்னு தட்டி விட்டுட்டு, டேய் அவன் தாண்டா ஆரம்பிச்சான் அப்படின்றாரு. அண்ணே அண்ணே எங்க ஆரம்பிச்சிச்சு, நீ தானே ஆரம்பிச்ச அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிற அப்படின்னு பல்லவனை ஒரு விரல் நீட்டி மிரட்டிட்டு இருக்காரு சோழன். அண்ணே வாண்ணே நீ வாண்ணே அப்படின்னு சோழனை கையை பிடிச்சி கூப்பிட, டேய் விட்றா என்ன அப்படின்னு தட்டி விட்டுட்டு, டேய் என்னடா பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாண்டிகிட்ட வந்து மல்லு கட்டிட்டு இருக்காரு. டேய் வேணாண்டா பேசாம போயிடு அப்படின்னு பாண்டி சொல்ல, போக முடியாதுடா, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, தள்ளிக்கிறாங்க. என்னடா மேலெல்லாம் கை வைக்கிற, அறிவில்லைங்கிற அப்படின்னு சோழனும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல பாண்டியை கீழே தள்ளி விட்டு அவர் மேல ஏறி உட்காந்து கட்டி புரண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பாண்டி அவர் மேல ஏறி அடிக்கிறாரு. அண்ணே அண்ணே சொல்லா கேளுங்கண்ணே, விடுங்கண்ணே, வாங்கண்ணே, அண்ணே அடிச்சுக்காதீங்க அண்ணே, விடுங்கண்ணே, அண்ணே விடுண்ணே அப்படின்னு பல்லவனும் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் கழுத்துல இன்னொருத்தர் கையை வச்சுட்டு செம்மையா அடிச்சுக்கிறாங்க. சத்தம் கேட்டு நிலா வந்து கதவு கிட்ட எட்டி பாக்குறாங்க. அண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு அவரு போராடிக்கிட்டு இருக்க. எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிலா உள்ளர வந்து கேட்க, அதுக்குள்ள பாண்டிய தரையில தள்ளி மறுபடியும் மேல வர்ற சோழன் அடி அடின்னு அடிக்கிறாரு. இப்படி ஒரு நிமிஷம் போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிலா கத்த. முடிஞ்ச வரைக்கும் இழுத்துட்டு இருக்காரு பல்லவன். ஒன்னும் நடக்கல. ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா ஃபைட்டு தான் போயிட்டு இருக்கு. எழுந்துறீங்க அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணே விடுங்கண்ணே, அண்ணே அண்ணே எழுந்துறீங்கண்ணே அப்படின்னு பல்லவன் கெஞ்சிட்டு இருக்க. ரெண்டு பேரும் மாறி மாறி கீழே தள்ளி உருண்டுக்கிறாங்க. எழுந்துறீங்கன்னு சொல்றேன்ல, எழுந்துறீங்க அப்படின்னு நிலா கத்த. சோழனை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்றாரு பாண்டி. ரெண்டு பேரும் உருண்டு புரண்டு எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கிற சோழன் பயங்கர கடுப்போட கார் சாவி எடுத்துட்டு வெளியே போறாரு. பாண்டியன் அதே வேகத்துல அவரோட வண்டி சாவியையும் ஒர்க் ஷாப் சாவியையும் எடுத்துக்கிட்டு போறாரு. சோழன் போய் காரை ஸ்டார்ட் பண்ண பாண்டி அவரோட வண்டி கிட்ட போறாரு. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு நிலா கேட்க, எல்லாம் சோழன் என்னனாலதான் நீ அப்படின்னு ஒரே அடி அடிச்சிடுறாரு பல்லவன். என்னடான்னு நிலா பார்க்க, சோழனை எதையாவது சொல்லி வெறுப்பு ஏத்திக்கிட்டே இருந்தது. அப்பவும் பாண்டி என்ன அமைதியா தான் இருந்தது. சோழன் தான் காரணமே அப்படின்னு கொஞ்சம் கடுப்போட சொல்ற பல்லவன். அண்ணே நீங்க அண்ணங்கிட்ட சொல்லி வைங்க அண்ணி, எனக்கே செம்ம காண்ட் ஆகுது, விட்டா சண்டை போட்டுருவேன் போல இருக்கு நானே அப்படின்னு பல்லவன் சொல்ல, சங்கடமா நின்று இருந்த நிலாவும் செம்ம காண்ட் ஆகுறாங்க. நீ அவங்களோட சேர்ந்து கட்டி பிடிச்சி உருளு, அது மட்டும்தான் இன்னும் நடக்கல. நானே அவங்களெல்லாம் நார்மல் மனுஷங்களா மாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், நீயே அவங்க கூட போய் சேர்ற அப்படின்னு நிலா கோவமா கேட்க, சாரி கடுப்பாயிடுச்சு நீ, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணனா கோபம் வருது நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி விடு, வீட்டுல இதெல்லாம் என்ன புதுசாவா நடக்குது, சரி நீ வா வந்து சாப்பிடுன்றாங்க நிலா. அவங்கெல்லாம் அப்படின்னு பல்லவன் வெளியே கையை காமிச்சு கேட்க, நானும் அவங்களெல்லாம் சாப்பிட வேணான்னு சொன்னேன், சண்டை போட்டுட்டு அவங்க தானே போனாங்க, அவங்களே வந்து சாப்பிட்டுக்குவாங்க, நீ வா அப்படின்னு நிலா கிச்சனுக்கு போக பல்லவனும் வெளியே திரும்பி பார்த்துட்டு போறாரு. சோபனா, அடுத்து திவ்யா, அடுத்து நிலான்னு வரிசையா அவங்க கேபின்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ திவ்யாவோட மொபைல்ல ஒரு மெசேஜ் சவுண்ட் வருது. அவங்க எடுத்து பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முகம் மலருது. ஏய் நிலா அப்படின்னு கூப்பிட, சொல்லுடின்றாங்க நிலா. உங்க அண்ணன் ரெஃபர் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு பேமெண்ட் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த கிளையண்ட் மொத்த பேமெண்ட்டையும் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு திவ்யா ரொம்ப சந்தோஷமா சொல்லி சிரிச்சுட்டு சோபனாவை பாக்குறாங்க. கம்ப்ளீட்டா வந்துருச்சா அப்படின்னு நிலா கேட்க, ஆமா நிலா, ஃபுல் அமௌண்ட்டும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு திவ்யா சொல்ல,
நிலாவோட முகமும் மலர்ந்துடுது. ஏய் சூப்பர் திவ்யா அப்படின்னு சொல்ல ஆமான்னு திவ்யாவும் தலையை ஆட்டுறாங்க. சேரு அண்ணங்கிட்ட கேட்டதுல அவர் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல இல்லைன்னு திவ்யா கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லடின்றாங்க நிலா. அப்படின்னு திவ்யா தலையாட்ட இந்த மாதிரிலாம் இஷ்யூ வந்துருமோன்னு தான் தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரவங்களுக்கு ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு அப்படின்றாங்க சோபனா. இப்போ அதில் என்ன இருக்கு சோபனா? நாமளே புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் எடுக்கிற நிலைமையிலையா நாம் இப்போ இருக்கிறோம்? வர்ற ப்ராஜெக்டை எடுத்து பண்ண வேண்டியது தான். அமௌண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பேமெண்ட் வந்துடுதுல்ல அப்படின்னு திவ்யா கேட்க சோபனாவும் அப்படிங்கிறவங்க நிலா கேஷுவலாக தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சோபனா சொல்ல சச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க நிலா. ஆனால் நிலாவோட முகத்தில் சந்தோஷம் இல்லை. நாளைய ப்ரோமோவில் பாண்டி அந்த வண்டியை ரெடி பண்ணி முடிச்சிடுறாரு. அண்ணே இந்தாண்ணே அப்படின்னு ஒரு கவரை கண்ணன் ப்ரோ கொடுக்க அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு அதுக்கு கவர் போட்டு மூடி விடுறாரு. வானதி பார்த்தா அப்படியே அசந்து போக போகுதுங்கிறாரு கண்ணன் ப்ரோ. பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா கவரை இழுத்து விட்டுட்டு இருக்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வானதி வண்டியில வர்றாங்க. அவங்க வண்டி வந்து ஒர்க் ஷாப்ல நிறுத்திட்டு இறங்கி வர பாண்டி அதை பார்த்துட்டு என்ன வானதி வண்டியில வர்றேன்னு கேக்குறாரு. ஓ அண்ணன் வண்டியா அப்படின்னு பாண்டி கேட்க அது டாக்டரோட வண்டின்றாங்க வானதி. யாரு அந்த மொக்க ஜோக் சொல்லுவாரு அந்த டாக்டரோடையதா? அவர் வண்டியை நீ எதுக்கு எடுத்துட்டு வந்தன்னு பாண்டி கேக்குறாரு. அவரு கார் வாங்கிட்டாரு பாண்டி, அதான் அவரோட 2 வீலரை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு வானதி ஜாலியா சொல்ல பாண்டியோட முகம் அப்படியே மாறிடுது. கண்ணன் ப்ரோவுக்கும் பயங்கர சங்கடமா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.